ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் கன்ஸ்டிடியூட் பி ஆஸ் யா செட்டோலைஸ் செல்ஸ். நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா it is do the nourishment to the sperm அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இப்போ இந்த செட்டோலைஸ் செல்ஸ்க்கு நம்ம இன்னும் ரெண்டு நேம் சொல்லலாம். வாட் இஸ் த அதர் நேம் ஃபார் செட்டோலைஸ் செல்ஸ்? யாருக்காச்சும் தெரியுமா? வாட் இஸ் த அதர் நேம் ஃபார் செட்டோலைஸ் செல்ஸ்? லேடிக் செல்ஸ் கிடையாது. இட் இஸ் கன்ஸ்டிடியூட் பி ஆஸ் யா சஸ்டென்டாகுலர் செல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நஸ் செல்ஸ் சொல்லலாம். சஸ்டென்டாகுலர் செல்ஸ். சரியா? So, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா it is constituted by a Goldman nucleus cells emerging from the germinal epithelium. இது எங்க produce ஆகுதுன்னா it should be produced in the part of germinal epithelium. தான் வந்து produce ஆகுது. should be produced in the part of germinal epithelium. மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா இதனோட ஒர்க் என்ன அப்படின்னா it is secreted by the inhibition of the follicle stimulating hormone. சொல்லுவாங்க இல்லையா? It is considered to be as a follicle stimulating hormone மூலமா secretion ஆகும். It is considered to be as a negative feedback effect கூட சொல்லலாம். இதுக்கு இன்னொரு கண்டென்ட் என்ன சொல்றது? It is considered to be as a negative feedback effect அப்படினு சொல்லலாம். மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த release of spermatozoa from cellulose cells வந்து spermatozoa வெளியில வரும்போது it consisted to be a seminiferous tubules அதிகமா இருக்கும்னு சொன்னோம் இல்லையா? அது பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்பெர்மியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்பெர்மியேஷன் அப்படின்னு நேம் சொல்லுவோம். டேர்ம் இஸ் கன்சிடர்ட் டு பி ஆஸ் a ஸ்பெர்மியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட ஒர்க் என்ன அப்படின்னா மெயின் இந்த ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் எஃப்எஸ்ஹெச் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த ஹார்மோன் செக்ரேட் ஆகல ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? ஸோ இட் ஷுட் மெயின்டைன் த எஃப்எஸ்ஹெச் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ மெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீஜியன் அவுட் சைடு செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ் எடுக்கும்போது அந்த அவுட் சைட் ஆஃப் செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா லாட் ஆஃப் ஸ்பேசஸ் இருக்கும். தட் இஸ் கன்ஸ்டிடியூட் பி ஆஸ் அந்த ஸ்பேஸ்க்கு நம்ம நேம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பேஸ் இஸ் கன்ஸ்டிடியூட் பி தி நேம் ஆஃப் interstitial space அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பேஸ் நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா interstitial space அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா அது அதிகமா என்ன மேம் இருக்கும் அப்படின்னா it contains small blood vessels and as well as the Leydig cells. Leydig cells கொஞ்சம் சொன்னீங்க இல்லையா? ஸோ அந்த ஸ்பேஸ்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்மால் bundle of small blood vessels இருக்கும். And even though வந்து பாத்தீங்கன்னா 50% of the Leydig cells will be present there. Now in the Leydig cells க்கு இன்னொரு நேம் என்ன தெரியுமா? What is the other name for Leydig cells? What is the other name for Leydig cells? The other name for Leydig cells is also considered to be as a interstitial cells அப்படின்னு சொல்லுவாங்க. It is considered to be as a interstitial cells அப்படின்னு சொல்லலாம். So, Leydig cells secretes synthesis the hormones called as a androgen. Androgen, estrogen ரெண்டுமே படிச்சிருப்பீங்க. 8th படிச்சிருப்பீங்க. Androgen is considered a hormone secreted in the male sex organ. இல்லையா? So, இது எங்க மேம் செக்ரேட் ஆகும்? Ladies main work என்னன்னா secretion of that androgen. இந்த செக்ரேஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா androgen செக்ரேட் ஆகும். அதர் immunologically component cells are present. மேல அதர் வந்து component cells நிறைய cells இருக்கும். இதோட ஒரு பண்றது பார்த்தீங்க அப்படின்னா செக்ரேஷன் ஆஃப் androgen வந்து செக்ரேஷன் ஆகும். மெயினா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து இந்த மேல் செக்ஸுவலி ஆர்கன் டக்ட்ஸ்னா உங்களுக்கு என்னென்ன ஆகும், என்னென்ன டக்ட்ஸ் வந்து கூட இன்ஃப்ளூட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலர்லி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெகா டெஸ்டிஸ், வாசா டிஃபரன்ஷியா, எபிடிடிடர்மிஸ் அண்ட் வாசா டிஃபரன்ஷியா அப்படின்னு சொல்லிட்டு 4 டக்ட்ஸ் வந்து கம்பைண்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு மெயின் பார்ட் என்னன்னா ரெகா டெஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாசா டிஃபரன்ஷியா, எபிடிடைமிஸ் அண்ட் வாசா டிஃபரன்ஷியா. இந்த 4மே நீங்கள் ஆர்டராக வச்சுக்கிட்டீங்கன்னா இதுனா அரேஞ்ச் சீக்வெண்ட் கொட்டியிருக்க எப்படி வேணால் கொட்டிகிட்டே இருக்கும்.
மேல் செக்ஸ் ஆர்கனை பொறுத்திருக்கும். இதோட ஆர்டர் எப்படி கூட உங்ககிட்ட கேட்கலாம். நம்ம எதிர்பார்க்க மாட்டோம் ஒளி கேட்பாங்க அப்படின்றது. மேபி பாசிபிலிட்டிஸ் உண்டு. என்னமா உங்களுக்கு சொல்லு. தேங்க்யூ. So, ma'am, என்னென்ன ஆர்டர் மேம் சொன்ன ஸ்வீட்டா டெஸ்டிஸ் that's testis vasa efferentia epididymis and vasa efferentia. vasa differential அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம எடுக்க முடியும். சரியா? ஸோ இது என்ன மேம் பண்ணோம் அப்படின்னா இந்த செமினிஃபரஸ் டியூபிள்ஸ் அந்த டெஸ்டிஸ் ஓப்பன் into ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா செமினிஃபரஸ் டியூபிள்ஸ் தான் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா டெஸ்டிஸ் வந்து டெமிபல்ஸ் ஓப்பன்ஸ் into the for the reason vasa efferentia through the reta testis. இந்த reta testis வழியாக உங்களுக்கு என்ன ஆகும்னா vasa efferentia போயிட்டு ஸ்பெர்ம் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். எடுத்தோடனே டைரெக்டாக vasa efferentia போவாது. இப்போ டெஸ்டிஸ்லேருந்து reta testis வழியாக போய் உங்களுக்கு எங்கே போய் ரீச் ஆகும்? vasa efferentiaல ரீச் ஆகும். ஸோ the vasa efferentia leave the testis. மேம் இப்போ இங்கிருந்து டெஸ்டிஸ் எங்கே மேம் நமக்கு போகும்? should be testis leaves to the base of that ear into the epididymis. அங்கேருந்து எங்கே போகும் அப்படின்னா epididymisக்கு போகும். அந்த epididymis எங்கே மூவ் போகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா it should be posterior for the reason storage and activation. epididymis policy. The epididymis என்ன மேம் ஃபங்க்ஷன் நடக்கும் அப்படின்னா it should be considered to have the storage and activation part of the sperm. இப்போ ஸ்பெர்ம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இதற்கு எதுக்கு பார்த்தீங்கன்னா epididymis is considered to be as the storage part of the sperm. ஸோ எது உங்களுக்கு ஸ்டோரேஜ் பார்ட்னா epididymis. எங்கே மேம் ஆக்டிவேஷன் ஆகும் ஸ்பெர்ம்? எங்கே வந்து உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஸ்பெர்ம் வந்து ஆக்டிவேஷன் அதை மூவ் பண்ணுறதா மூவ் பண்ணாமல் இருக்கிறதா அது மொபைலிட்டியில் இருக்குமா அன்மொபைலிட்டியா என்ன நரிஷ்மெண்ட் அதுக்கிட்ட இருக்குது. சில இம்மெச்சூர் ஸ்பெர்ம்லாம் என்ன அது மூவ் ஆகாது அப்படியே தங்கிடும் இல்லையா? அது மெச்சூர் ஆகும்போது எல்லாம் அது தங்கிடும் இல்லையா? ஸோ ஆக்டிவேஷன் பார்ட் எங்கே மேம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஸ்டோரேஜ் பார்ட் தான் நமக்கு என்ன ஆகும் ஆக்டிவேஷனும் ஸ்டார்ட் ஆகும். That is considered to be as a storage and as well as it is considered to be as the activation part of the sperm. Okay ma? It also contributes to the seminal phylema. It is considered to be as a seminal fluid. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா activation part வந்து பார்த்தீங்கன்னா one fluid is secretion. ஒரு fluid வந்து secretion ஆகும். அந்த fluid நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா seminal fluid அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த fluid நேம் வந்து பார்த்தீங்க என்னன்னா seminal fluid அப்படின்னு சொல்லுவாங்க. So if there is no ejaculation for longer time, sperms absorbed by this water. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னென்ன ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெர்ம்ஸ் அக்கர் மொட்டைலிட்டி இன் எபிடைமிஸ். ஸோ இதெல்லாம் ஸ்டோரேஜ் பார்ட்னு சொல்லிட்டு அவங்களுக்கு. ஸோ அந்த ஸ்பெர்ம் வந்து மூவ் ஆகும் இல்லையா? இங்கேருந்து இங்கே போது இங்கேருந்து இங்கே போயிட்டு தான் இருக்குது. ஏதாவது கொண்டு ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கே தவிர அந்த ஸ்பெர்ம் இன்னும் இண்டிவிஜுவலாக மூவ் ஆகலை. அந்த ஸ்பெர்ம் எந்த பார்ட்லேருந்து இண்டிவிஜுவலாக மூவ் ஆகும்னா இந்த எபிடெமிக் மொபைலிட்டி இல்லையா? இங்கேருந்து அவங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா மொட்டைலிட்டினா என்ன ஆகும்? அதுக்கு டெய்ல் இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து அந்த ஸ்பெர்ம் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஆக்டிவேஷன் பார்ட்டிஸ் கன்சிடர் மொட்டைலிட்டி சரியா? இந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு மூவ் ஆக ஆரம்பிக்கும். தி எபிடெமிஸ் லீட்ஸ் டு வாசா டிஃபரன்ஸ். ஸோ எபிடெமிஸ் எங்கே போகும் உங்களுக்கு இந்த ஃபைனல் பார்ட் வாசா டிஃபரன்ஷியாவுக்கு வந்துடும். நான் ஸ்ட்ரக்சரல் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கொடுக்குறது சரியா? ஸோ வாசா டிஃபரன்ஷியாவுக்கு வந்துடும். அண்ட் ஈவன் தோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாசா டிஃபரன்ஷியல்லேருந்து அப்படியே லூப் வந்து டெஸ்ட் பண்ணி அந்த யூரினரி ட்ராக்ட் வழியாக வந்து யூரினரி பிளாடர் வந்து ரீச் ஆகும். எப்போ வந்து ரீச் ஆகும்னா யூரினரி பிளாடர் வந்து ரீச் ஆகும். இதனோட ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ ஒரு மெயின் வந்து நான் பாருங்கள் என்ன அப்படின்னா இட் ஸ்டார்டம் சரியா? இதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டார்டம். ஒரு பை மாதிரி இருக்கா? பை மாதிரி இருக்கா? அந்த ஸ்டார்டம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இதுக்குள்ளே தான் உங்களுக்கு நிறைய ஃபைன்லி காய்டு
அந்த ஹை செமினிஃபரஸ் டியூபிள்ஸ்லாம் இருக்கும். அந்த செமினிஃபரஸ் டியூபிள்ஸ் அப்படியே என்ன பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் கன்சிடர்ட் டு பி அஸ் இந்த பார்ட் நம்ம சொல்லுவோம் வரப்போ இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எபிடிடைமிஸ் இன்செக்ட். இந்த எபிடிடைமிஸ் வழியாக என்ன பண்ணோம் அப்படின்னா அப்படியே இங்கே போயிட்டு இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அஸ் வாசா டிஃபரன்ஸ் வழியாக போய் அப்படியே இங்கே வந்து என்ன ஆகும் உங்களுக்கு இதுதான் யூரினரி பிளாடர். நீங்கள் பார்க்கும்போது இப்படி படிச்சுட்டு யூரினரி பிளாடர் இல்லையா அந்த தலைகீழ ஒரு புரியுதான் போட்டுருக்காங்க ஸ்ட்ரக்சரை அப்படியே இந்த ஸ்டார்ட் அப்படி ஃபார்ம் ஆகி எபிடைமிஸ் ஆகி எபிடைமிஸ் வாசா டிஃபரன்ஷியாக வந்து அங்கேருந்து டேரெக்டாக எங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூரினரி பிளாடருக்கு வந்து ரீச் ஆகும். இப்போ இது வழியாக தான் போகும் அப்படியே உங்களுக்கு இது எங்கே ரீச் ஆகும் உங்களுக்கு ஏன்னா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வேறு மாதிரி இருக்கும், மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வேறு மாதிரி இருக்கும். இப்படி வந்து உங்களுக்கு எங்கே ரீச் ஆகும்னா யூரினரி பிளாடரில் வந்து ரீச் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த யூரினரி பிளாடர் வந்த பிறகு என்னென்ன ஆகும் அப்படின்னா இட் ரிசீவ்ஸ் எ டக்ட் ஃப்ரம் த செமினல் வெசல் ஓப்பன் எஜாகுலேட்டரி டக்ட். இப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஜாகுலேட்டரி டக்ட்னு சொல்லி படிச்சோம். அந்த எஜாகுலேட்டரி டக்டில் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். நம்ம இந்த எஜாகுலேட்டரி டக்டில் என்ன நடக்கும் என்னதான் நடக்கும் அப்படின்னா திஸ் டக்ட் ஸ்டோர்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஸ்பெர்ம் டெஸ்ட் ஆஃப் த யூரித்ரா. இது என்ன பண்ணோம் அப்படின்னா கீழே வழியாக வந்து இது யூரித்ரா பார்ட் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஸ்பெர்ம் இது வழியாக அந்த எஜாகுலேட்டரி டக்ட் வழியாக வந்து யூரித்ரா வழியாக வெளியில் வர ஆரம்பிச்சிடும். சரியா? அதுதான் மெயின் ஃபங்க்ஷனு. மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாசா டிஃப்ரென்ஸோட டைம் ஐ மீன் லென்த் என்ன அப்படின்னா இட் இஸ் 30 சென்டிமீட்டர் இன் மேன். இந்த வாசா டிஃப்ரென்ஸாக லென்த் இருக்கு இல்லையா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும்னா 30 சென்டிமீட்டர் இருக்கும். இதெல்லாம் முக்கியம் உங்களுக்கு வெப்சைட் புக்கில் உட்காந்து பண்ணிப்பாங்க. ஸோ 30 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ ஆஃப்டர் என்டரிங் இன்டு தி யூரிட்டர் இது என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த செமினல் வெசிக்கல் ஸ்பெர்ம் ரிசீவ் பண்ணும்போது மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் என்ன சொன்னேன் எபிடைமிஸில் தான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பெர்ம் ஸ்டோரேஜ் பார்ட்னு சொல்லிட்டேன். அப்போது செகண்டரி ஸ்டோரேஜ் பிரைமரி ஸ்டோரேஜ் பார்ட் இதையும் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். விச் ஒன் இஸ் கன்சிடர்ட் டு பி ஆஸ் த பிரைமரி ஸ்டோரேஜ் பார்ட் ஆஃப் த ஸ்பெர்ம் அண்ட் விச் ஒன் இஸ் கன்சிடர்ட் டு பி ஆஸ் த செகண்டரி ஸ்டோரேஜ் பார்ட் ஆஃப் த ஸ்பெர்ம் அப்படின்னு கேட்கலாம். ஸோ எபிடைமிஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டோரேஜ் அங்கே தான் நடக்கும். அங்கேருந்து ஆக்டிவேஷன் நடந்து மொபைல் ஸ்பெர்ம் வந்து மூவ் ஆகி தனி இண்டிவிஜுவலாக வெளியே வர ஆரம்பிக்குது இல்லையா. அதுக்கப்புறம் இது எங்கெல்லாம் சேவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் ஷுட் பி டெண்டர் இந்த யூரினரி பார்ட்டில் தான் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அங்கே கொஞ்ச நேரம் இருக்கிறதுனால இட் இஸ் கன்சிடர்ட் டு பி ஆஸ் எ செகண்டரி ஸ்டோரேஜ் பார்ட்டாகவும் நம்ம அதை எடுத்துக்கலாம். சரியா? ஸோ வாசா டிஃப்ரென்ஸ் டெத் ஃப்ரம் த செமிஃபிசிக்கல் கண்டினியூஸ் எஜாகுலேட்டரி டெத். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது அந்த வாசா டிஃப்ரென்ஸ் வழியாக தானே உங்களுக்கு போகுது. எது வழியாக போகும் உங்களுக்கு வாசா டிஃப்ரென்ஸ் வழியாக தான் யூரினரி ட்ராக் போயிட்டு அதுக்கப்புறம் எஜாகுலேட்டர் வந்து யூரித்ரா வழியாக நமக்கு வெளியே ரிலீஸ் ஆகுது வேறு விஷயம் இருக்குது. So, cuts are tied up the birth control measure that is considered to be as a vasectomy. Important one. Vasectomy. This is குடும்ப கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த வாசத்துக்கு என்ன பண்ணுவாங்க ஒன்று இதை கட் பண்ணி இந்த யூரின் போய் யூஸ் பண்ணாமல் விட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா அது இது கூட வேறு யாராவது கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அந்த பெனிஸ் வழியாக வெளியில் வராமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஜென்சி யாரும் வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறவங்கலாம் கிடையாது. No one should. Rare occasions சில பேர் ஜென்ஸ் பண்ணிக்கிறாங்க. 99% யாரும் பண்ணுறதில்ல. வேறு 1% யாரும் பண்ணாங்க அப்படின்னா டிஃபிகல்ட் ரூல்ஸ். ஒன்று இந்த வாட்டர் திங்ஸ் போகிற வழியை கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணிட்டு வேறு ஃபோல்ட் பண்ணி அதெல்லாம் கட் பண்ணி தூக்கி போட முடியாது இல்லையா. அதை கட் பண்ணி போட்டு கேர் பண்ணுவாங்க. அதர்வைஸ் போகிற வழி இல்லாமல் இது பண்ணுவாங்க. சரியா? இட் இஸ் கன்சிடர்ட் டு பி ஆஸ் எ கட் ஆர் டைட் ஆஃப் த பர்த் கண்ட்ரோல் மெஷர். அது பேர் வாசெக்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் அடாப்சி ரீசன் ஆப்ரேஷன் பண்ணுறது ஒரு மினிமம் பண்ண ரிமூவ் பண்ணுறது வாசெக்டமி. ஓகேவா? ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூரித்ரா ஆரிஜினேட் ஃப்ரம் த யூரினரி பிளாடர். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூரினரி பிளாடர் இருந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகுது இல்லையா, ஒரு லைன் டியூப் மாதிரி வரும் இல்லையா. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ்டென்ஸ் த பெனிஸ். அது என்ன அப்படியே யூரினரி பிளாடர் வந்து இட் ஷுட் ரீச் ஆஸ் த பெனிஸ். இந்த பார்ட் வந்து ரீச் ஆகும். அது பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பெனிஸ் இட் இஸ் த எக்ஸ்டர்னல் ஓப்பனிங் ஆஃப் த யூரித்ரல் மியாட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது இன்டீரியரில் ஓப்பன் ஆகுது, எக்ஸ்டீரியர் வெளியில தான் உங்களுக்கு வருமே தவிர உள்ளேயே உங்களுக்கு போகாது. அதனால நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் பார்ட் ஆஃப் த பெனிஸ் இட் ஷுட் பி யூரித்ரல் மியாட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூரித்ரல் மியாட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ பெனிஸ் along with the scrotum is considered to be as a male external genitalia இருக்கும். இந்த பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா it is considered to be as a copulatory organ. நான் what is maybe the term copulatory organ அப்படின்னா
ஒரு மேல் பார்ட் வந்து ஒரு ஒரு செக்ஸ் ஆர்கனை ப்ரொடியூஸ் பண்ணும்போது எப்படி போய் ரீச் ஆகுது ஃபீமேலுக்கு. ஸோ இட் ஷுட் பி அவுட் ஷுட் பி ரீச் வித் தி ஃபீமேல். த டேர்ம் இஸ் கன்சிடர்ட் டு பி ஆஸ் எ என்ன சொல்லுவோம் அப்படின்னா காப்புலேட்டரி ஆர்கன் சொல்லலாம். அதுதான் மெயின் பார்ட் நமக்கு. ஸோ எது உங்களுக்கு மேல் செக்ஸா மேலே பொறுத்த வரைக்கும் எதுவுமே உங்களுக்கு செக்ஸ் ஆர்கன் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா பிகாஸ் தட் வாட் எவர் த ஃபங்க்ஷன் இட் ஷுட் பி ஹேப்பனிங் இன்சைட். எது நடந்தாலுமே அதுதான் மெயினாக கொண்டு போய் சேர்க்குது. அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இட் இஸ் கன்சிடர்ட் டு பி ஆஸ் எ காப்புலேட்டரி ஆர்கன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆர்கன் இட் ஹெல்ப்ஸ் தி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்பெர்ம் இன்டு த ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்ட். ஸோ ஒரு மேல் போய் ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்ட் ரீச் ஆகிறதுக்கு மெயின் எதுன்னா இந்த பெனிஸ் தான் இம்பார்ட்டன்ட் பார்ட். ஸோ இட் இஸ் கன்சிடர்ட் டு பி ஆஸ் எ காப்புலேட்டரி ஆர்கன் அப்படின்றது நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ மேம் இது எப்படி மேம் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட் சொல்லுவோம் கார்டியக் டிஷ்யூஸ் பண்ணோம் உருவாகிருக்கு. இட் ஹேவ் சம் terms and conditions. So how the penis will be formed? This penis is formed as a form of special type of tissues. The penis வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன type of tissues இருக்குன்னா it should be formed as the special type of tissues. It helps in the erection of pregnancy with the insemination. அந்த tissues வந்து flexible-ஆ இருக்கிறதுனால it can able to enter into the female genital organ. The term is considered to be as a insemination. Flexible-ஆ இருக்கிறதுனால it should be easily enter into the female reproductive system. Okay. So the enlarged end of the penis is called as a glans penis. And the penis வந்து பார்த்தீங்க எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்லார்ஜ்மெண்ட் கொஞ்சம் பல்கியாக தான் இருக்கும் இல்லையா. இட் இஸ் கன்சிடர்ட் டு பி ஆஸ் எ glans penis covered by a loose fold of skin. சொன்னீங்க இல்லையா, அது மேலே என்ன ஒரு கவர் ஸ்கின் வந்து ஃபார்மாக இருக்கும். அந்த கவர் ஸ்கின் பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபோர் ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு நேம் நம்ம சொல்லலாம் என்னன்னா தட் இஸ் கன்சிடர்ட் டு பி ஆஸ் எ ப்ரொப்யூஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஃபோர் ஸ்கின்னோட இன்னொரு நேம் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ப்ரொப்யூஸ் அப்படின்ற நேம்லையும் சொல்லலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா the male accessory glands include paired seminical vessels. இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேல் accessory glands என்ன மேம் இருக்கும் அப்படின்னா paired seminical vessels, it is prostate and paired bulbourethral gland அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? செமினல் வெசல்ஸ்க்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா bulbourethral gland அப்படின்னு சொல்லுவோம். இந்த பார்ட்டிக்குள்ள சின்னதாக ரெண்டு மாதிரி தெரியும். சரியா? அது பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா bulbourethral gland. ஹெல்த்கேர் குழந்தைங்க பார்க்கும்போது பார்த்து வச்சுக்கோங்க. அது பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா bulbourethral gland அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இட் இஸ் த செக்ரீஷன் ஆஃப் கிளாண்ட்ஸ் கான்ஸ்டிடியூட் த செமினல் பிளாஸ்மா. இதில் என்னென்னலாம் அதிகமாக இருக்கும் அந்த கிளாண்ட் செக்ரீஷன் நடக்கும்போது அதில் என்ன கண்டென்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரக்டோஸ், கால்சியம் அண்ட் சம் என்சைம்ஸ். ஃப்ரக்டோஸ் இருக்கும், கால்சியம்ஸ் இருக்கும், மெயினாக சம் என்சைம்ஸும் இருக்கும். எஜாகுலேட்டரி டக்ட் வந்து மெயினாக இதோட லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 சென்டிமீட்டர் இன் மேன். எஜாகுலேட்டரி டக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்கும்னா 2 சென்டிமீட்டர் அளவுக்கு தான் இருக்கும். இட் இஸ் ஃபார்ம்டு பை த யூனியன் ஆஃப் வாசா டிஃபரன்ஸ் வித் ய டக்ட் ஆஃப் செமினிக்கல் வெசல்ஸ். எல்லாம் கம்பைன் பண்ணி தான் என்னென்னா அந்த எல்லா எஜாகுலேட்டரி டக்டே உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். இட் இஸ் எ ஷார்ட் கான்ட்ரைல் டக்ட் ஹெல்ப்ஸ் இன் த எமிஷன் ஆஃப் செமினல் ஃப்ளூயிட். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அங்கே எபிடெர்மிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளூயிட் செக்ரீட் ஆகும்னு சொன்னால் அந்த செமினல் ஃப்ளூயிட் செக்ரீஷனுக்கு இது மெயின் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். சரியா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா bulbourethral gland நம்ம இன்னொரு நேம் நம்ம என்ன சொல்லலாம் Cowper's glands அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இன்னொரு நேம் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா Cowper's glands அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாட் இஸ் மீன் பை த Cowper's glands அப்படி என்ன நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இட் செக்ரீட்ஸ் த விஸ்கஸ் ஆல்கலைன் ஃப்ளூயிட். இது என்ன பண்ணும் அப்படின்னா விஸ்கஸ் ஆல்கலைன் ஃப்ளூயிட் சொல்லிட்டு ஒரு லூப்ரிகண்ட் வழுவழுப்பான ஒரு திரவியம். சரியா? அதுதான் செக்ரீட் பண்ணும். இட் இஸ் நியூட்ரலைஸ் த அசிடிக் எஃபெக்ட் ஆஃப் த யூரின் இன் யூரித்ரா. அதனோட எஃபெக்ட் எப்படி மேம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூரின் பாஸ் பண்ணும்போது அசிடிட்டி எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி வந்து கொலாய்டல் ஒரு மாதிரி வழுவழுப்பாக வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இட் கான்ட்ரிபியூட்ஸ் செமினல் ஹெல்ப் இன் த அன்கீப்பிங் ஆஃப் த ஸ்பெர்ம்ஸ். அது என்ன பண்ணாது அப்படின்னா ஸ்பெர்ம் ஒரு தக்க வச்சுக்காது. அது லூப்ரிகண்டாக இருக்குது வழுவழுப்பாக இருக்கிறதுனால இட் ஷுட் பி ரிலீஸ் ஈஸியாக எடுத்து ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்ட். இஸ் த லூப்ரிகேஷன் ப்ராசஸ் இருக்கிறதுனால மட்டும்தான் உங்களால் ஈஸியாக இன்செமினேஷன் ப்ராசஸ் உங்களால் பண்ண முடியும். தட் இஸ் த மெயின் திங். ஓகேங்களா? ஸோ த செக்ரீஷன் ஆஃப் bulbourethral gland ஆல்சோ ஹெல்ப் இன் த lubrication in the penis. மெயினாக இந்த பெனிஸில் வந்து அந்த வழுவழுப்பு உண்டாகிறதுக்கு மெயின் காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த bulbourethral gland தான். இது சிம்பிளாக ஒரு பிளாட்ஃபார்மில் முடிச்சிருந்தேன். டெஸ்டிஸ் இது என்ன மேம் பண்ணுவேன் ஃபங்க்ஷன் என்னென்னா ப்ரொடியூஸ் ஸ்பெர்ம்ஸ் அண்ட் மேல் செக்ஸ் ஆர்கன். நெக்ஸ்ட் வந்து எபிடைமிஸ் ஸ்டோரேஜ் ஃபங்க்ஷன் ஆஃப் மெச்சூரிட்டி ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் இங்கேருந்து தான் மொட்டைலிட்டி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது.
தென் வாசா டிஃப்ரென்ஷியா கண்டக்ட் ஸ்பெர்ம் டு யூரித்ரா. ஸ்பெர்ம் வந்து யூரித்ராக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். செக்ஸ் ஆக்சசரி கிளான்ஸ் இருக்கும்போது செமினிஃபரல் ஃப்ளூயிட் nourishes the sperm இல்லையா. நெக்ஸ்ட் யூரித்ரா கண்டக்ட் ஸ்பெர்ம்ஸ் டு த அவுட் சைட். யூரித்ரா வெளியில் தள்ளும். பெனிஸ் ஆர்கன் ஆஃப் காப்புலேஷன் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஸ்க்ராட்டம் ப்ரொவைட்ஸ் ப்ராப்பர் டெம்பரேச்சர் டு த ஸ்பெமட்டோஜெனிசிஸ் இனிஷியல் ஸ்டேஜில் படிச்சது. ஸோ மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஃபுல்லி கம்ப்ளீட்டட். இதுக்கப்புறம் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். இதுக்கப்புறம் எப்படி ஃபியூஷன் நடக்குது. ஸோ அந்த ஃபியூஷன் நடந்த பிறகு என்ன நடக்குது, கெஸ்டேஷன் பீரியடில் என்ன நடக்கும், ஸோ அப்போ என்னென்ன கிளாண்ட்லாம் செக்ரேட் ஆகும், தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேபி பர்த்டே என்ன மாதிரி இருக்கும், அப்போ என்னென்ன கிளாண்ட் செக்ரேட் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஃபர்தர் கிளாஸஸில் பார்ப்போம். இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் நமக்கு எத்தனை எடுக்க முடியும் அப்படின்னா ஒரு 50 to 60 1 marks நம்ம எடுக்க பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஓகேவா. இதில் எனிபடி ஹேவிங் டவுட் இன் திஸ் சாப்டர்? Everything is clear on my thought? Let's take it.